வெல்கம் டு மை சேனல் மணிமேகலைஸ் டைரிஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம குக்கரில் துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு 3 விசில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3த்தையும் வதக்கி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடுறோம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோன்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், சவ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே போட்டு நம்ம நல்லா 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதோடய நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூளும் உப்பும், தேவையான அளவுக்கு உப்பும் அதுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுட்டால் போதும். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். எப்படி நல்லா கொதித்து வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது கொதித்து வந்ததுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டு கோல்டன் ப்ரௌன் வறுத்து எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலே இடித்து வச்சுருக்க சாம்பார் மசாலா, அந்த சாம்பார் மசாலா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். எப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாஸ் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கீ 1 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டதுக்கப்புறம் சாம்பாரை கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அந்த சாம்பார் எடுத்து வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு சுட சுட மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.